بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحابه الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. وقال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الرسل كلوا من الطيبات واعملوا صالحا إني بما تعملون عليم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. பேரன்பும் பெரும் கருணையும் கொடைமிக்க பேருபகாரி அல்லாஹ்விற்கே கோடான கோடி புகழ். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், உலமாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், இங்கு அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. அல்லாஹ்வின் கிருபையால் அவனுடைய பொருத்தத்தை நாடியவர்களாக அவனுடைய மாளிகையில் இத்திகாஃபுடைய நிய்யத்தோடு அமர்ந்திருக்கிற மார்க்க நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா எந்த நல்ல விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படியும், எந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படியும் எனக்கும் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு, இறை அச்சத்தை கொண்டு நசீஹத் செய்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா மனிதனை படைத்து அவன் தூய்மையாக வாழ வேண்டும் என்கின்ற வடிவில் நமக்கு வழிகாட்டியும் இருக்கிறார். தூய்மை என்கின்ற இந்த வார்த்தையை கேள்விப்படுகிற போது நம்முடைய சிந்தனைக்கு வருவது உடலை தூய்மையாக வைத்திருப்பது, உடையை தூய்மையாக வைத்திருப்பது, உறைவிடத்தை தூய்மையாக வைத்திருப்பது, பணிபுரியும் இடத்தை தூய்மையாக வைத்திருப்பது என்று வெளிப்படையான தூய்மைகள் தான் நம்முடைய சிந்தனைக்கு வரும். மார்க்கம் வெளிப்படையான தூய்மைகள் குறித்தும் பேசுகிறது. ஆனால் இந்த வெளிப்படையான தூய்மை மட்டுமே ஒரு மனிதனுக்கு வெற்றியை தந்து விடுமா என்று சொன்னால் இல்லை. மார்க்கம் பேசுகிற தூய்மை என்பது நம்முடைய பார்வையில் தூய்மை இருக்க வேண்டும், நம்முடைய வார்த்தையில் தூய்மை இருக்க வேண்டும், நாம் உண்ணுகிற உணவில் தூய்மை இருக்க வேண்டும், நம்முடைய சம்பாத்தியத்தில் தூய்மை இருக்க வேண்டும். ஆக நம்முடைய முழு வாழ்வில் தூய்மை இருக்க வேண்டும். இந்த தூய்மையை தான் மார்க்கம் போதிக்கிறது மட்டுமல்ல, நன்மையை திறந்து விடுகிற வாசலும் தீமையை தடுக்கிற கேடயமும் இந்த தூய்மை தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிஹாதிற்கு போகிற போது இப்படி ஒரு அறிவிப்பை செய்வார்கள்: யார் தன்னுடைய அண்டை வீட்டுக்காரரை நோய்வினை செய்கிறாரோ அப்படிப்பட்டவர் நம்மோடு வர வேண்டாம் என்பதாக ஒரு அறிவிப்பு செய்வார்கள். அண்டை வீட்டுக்காரரை நோவினை செய்து அழுக்கை உள்ளத்தில் தேக்கி வைத்திருக்கக்கூடிய ஒருவர் நம்மோடு பயணப்பட்டு வந்தால் போரினுடைய வெற்றியே கேள்விக்குறியாகிவிடும் என்கின்ற அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அண்டை வீட்டுக்காரரை நோவினை செய்கிற அழுக்குள்ளம் படைத்தவர் நம்மோடு போருக்கு வர வேண்டாம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அந்த அளவிற்கு நம்முடைய வாழ்வு என்பது தூய்மையாக இருக்க வேண்டும். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், எந்த கூட்டத்தில் மணியோசை எழுப்பப்படுமோ அங்கு மலக்குமார்கள் வரமாட்டார்கள் என்பதாக சொன்னார்கள். நம்முடைய கவனத்தில் வராத சின்ன சின்ன விஷயங்கள் கூட நமக்கு வரக்கூடிய நலனை தடுத்துவிடும் என்கின்ற அடிப்படையில் இந்த ஹதீஸும் நம்முடைய கவனத்தில் கொள்ளத்தக்கது. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களை அறிவிச்சவங்க, ஹதீஸ் அறிவிப்பதில் அபாரமான ஆற்றல் மிக்கவங்க. அவங்க ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் அறிவிக்கும் போது மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. எப்பெல்லாம் அந்த ஹதீஸ் அறிவிக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்களோ அப்பெல்லாம் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அந்த ஹதீஸ் அறிவிச்சு முடிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட ஹதீஸ் என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நரகில் முதலில் 4 பேர் தான் நுழைவார்கள். அதில் முதலாம் அவர் ஜிஹாதில் கலந்து கொண்டு தன்னுடைய இன்னுயிரை இணைத்தவர், இரண்டாவது மிக அழகிய குரலில் ஓதக்கூடிய காரி, மூன்றாவது மார்க்கத்தை நன்கு படித்துணர்ந்த அறிஞர், நான்காவது வசதி வாய்ப்பை பெற்றிருக்கக்கூடிய செல்வந்தர். இந்த நால்வரும் நாளை மறுமையில் அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்பார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த ஷஹீதை பார்த்து கேட்பான், நீ ஏன் ஜிஹாதில் கலந்து கொண்டு தன்னுடைய இன்னுயிரை நீத்தாய் என்பதாக. அவர் சொல்லுவார், உனக்காக, அல்லாஹ்விற்காகத்தான் என்பதாக சொல்லுவார்.
அப்போது அல்லாஹ் சொல்லுவான், இல்லை, பொய் சொல்கிறாய், உன்னை வீரன் என்று பாராட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் போரில் கலந்து கொண்டாய், உன்னுடைய இன்னுயிரை நீத்தாய், எனவே நீ நரகத்திற்கு செல் என்பதாக நரகத்திற்கு அனுப்புவான். இனிமையான குரலில் ஓதக்கூடிய காரியை அல்லாஹ் பார்த்து கேட்பான். அவர் சொல்லுவார், உன்னுடைய இந்த திருக்குரானுடைய நாதத்தை மக்களுக்கு அழகிய முறையில் ஓதி காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நான் காரியாக ஆனேன் என்பதாக சொல்வார். அல்லாஹ் சொல்வான், இல்லை, மக்கள் உன்னை பாராட்ட வேண்டும், புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் திருக்குர்ஆனை அழகிய குரலில் ஓதினாய் என்பதாக சொல்லி நீயும் நரகத்திற்கு செல் என்பதாக சொல்லிவிடுவான். மூன்றாவதாக, நன்கு படித்துணர்ந்த அறிஞரை அல்லாஹ் அழைத்து உன்னுடைய கல்வியை எவ்வாறு செலவு செய்தாய் என்பதாக கேட்பான். உன்னுடைய மார்க்கத்தை போதிப்பதற்காகவே தான் என்னுடைய அறிவை நான் செலவு செய்தேன் என்று சொன்ன போது, இல்லை, உன்னை சிறந்த அறிஞர் என்று மக்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நீ உன்னுடைய அறிவை, ஆற்றலை பயன்படுத்தினாய் என்பதாக சொல்லி அல்லாஹ் அவரையும் நரகத்திற்கு அனுப்புவான். நான்காவது, செல்வந்தரை அழைத்து நீ ஏன் கொடை செய்தாய் என்று கேட்கிற போது அவர் சொல்லுவார், உன்னுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக வேண்டித்தான் என்னுடைய செல்வங்களை செலவு செய்தேன் என்று சொன்ன போது நீயும் பொய் சொல்கிறாய், உன்னை மக்கள் கொடை வள்ளல் என்று போற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் உன்னுடைய செல்வத்தை நீ செலவு செய்தாய் என்பதாக சொல்லி அவரையும் அல்லாஹ் நரகத்திற்கு அனுப்புவான். இந்த 4 பேரையும் அல்லாஹ் முதலில் நரகத்திற்கு அனுப்புவான் என்கின்ற இந்த செய்தியை சொல்லுகிற போதெல்லாம் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மயக்கமுற்று விடுவார்கள் என்று சொன்னால் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். இஹ்லாஸ், மன தூய்மை, கோடி கோடியாய் கொட்டி கொடுத்தாலும் சரி இஹ்லாஸ் இல்லை என்று சொன்னால் ஏற்கப்படாது. தன்னுடைய அறிவை, ஆற்றலை மக்களுக்கு மார்க்கத்தை போதிப்பதற்கு எவ்வளவு செலவு செய்தாலும் சரி இஹ்லாஸ் இல்லை என்று சொன்னால் ஏற்கப்படாது. எவ்வளவு இனிமையான குரலில் குர்ஆனை ஓதினாலும் சரி இஹ்லாஸ் இல்லை என்று சொன்னால் அவருக்கு பலனை பெற்று தராது. ஆக இஹ்லாஸ், இஹ்லாஸ் என்று சொன்னால் என்ன? மன தூய்மை, தூய்மை, எல்லாவற்றிலும் தூய்மை, இதுதான் இஹ்லாஸ். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சக்கராத்துல படுத்திருக்கிறாங்க. குடும்பத்தார்கள் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவங்கள பார்த்து கேட்கிறாங்க, அவுசினா, ஏதாச்சும் எங்களுக்கு உபதேசம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, அலைக்கும் பில் இஹ்லாஸ், இஹ்லாஸோடு நீங்கள் வாழுங்கள். அலைக்கும் பில் இஹ்லாஸ், இஹ்லாஸோடு வாழுங்கள். அலைக்கும் பில் இஹ்லாஸ், இஹ்லாஸோடு வாழுங்கள் என்று சொல்லி அவர்களுடைய உடலில் இருந்து ரூஹ் வெளியேறும் வரை இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் என்று நாம் வரலாறுகளில் படிக்கிறோம். என்று சொன்னால் இஹ்லாஸ் எவ்வளவு அவசியம், அதாவது மன தூய்மை எவ்வளவு தூரம் அவசியம். முழு வாழ்க்கையும் தூய்மையாக வேண்டும். பஸ்ராவினுடைய கவர்னர் அப்துல்லாஹ் இப்னு ஆமிர் அவர் ஆட்சி அதிகாரத்துல இருந்த நேரத்துல அரஃபா மைதானத்துல ஹாஜிகளுக்கு குடிநீர் வசதி செய்து கொடுத்த பேரு அவருக்கு உண்டு. அப்படிப்பட்ட அப்துல்லாஹ் இப்னு ஆமிர் சக்கராத்துல படுத்திருக்கிறார். மக்கள் எல்லாம் நலம் விசாரிக்கிறதுக்காக வேண்டி வராங்க. அப்ப அவரை பார்த்து சொல்றாங்க, கவலைப்படாதீங்க, அல்லாஹ் உங்களுடைய மறுமையை சிறப்பாக்கி வைப்பான். நீங்க எவ்வளவு பெரிய காரியம் செஞ்சீங்க, ஹாஜிகளுக்கெல்லாம் அரஃபா மைதானத்தில் தண்ணீருடைய ஏற்பாடை செய்திருந்தவர் நீங்கள், அதனால அல்லாஹ் உங்களுக்கு மறுமையை சிறப்பாக்கி வைப்பான் என்பதாக மக்கள் எல்லாம் அவர்கள்ட்ட சொல்லிட்டு போறாங்க. அதனுடைய வரிசையில் ஹஜரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வர்றாங்க, மிகச் சிறந்த சஹாபி. அவங்க அப்துல்லாஹ் இப்னு ஆமிரை பார்த்து சொல்றாங்க, அப்துல்லாஹ் இப்னு ஆமிரே, மக்கள் சொல்வதை போன்று உம்மை நான் ஏமாற்ற விரும்பவில்லை. அவர்கள் தங்களுடைய பாராட்டு வார்த்தைகளாலும் துஆவினாலும் உன்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வுது இல்லாமல் தொழுகை ஏற்கப்படாது, தூய்மை இல்லாத பொருளை கொண்டு சதக்கா ஏற்கப்படாது என்பதாக சொன்னார்கள். பைத்துல் மாலை நிர்வகிக்கும் விஷயத்தில் நீ செய்த தவறை நினைத்து பார். எவ்வளவு சதக்கா செய்திருந்தாலும் சரி தூய்மை இல்லாத பொருளை கொண்டு நீ செய்திருக்கிற சதக்கா எந்த வகையிலும் ஏற்கப்படாது. வுது இல்லாமல் தொழுகை எப்படி ஏற்கப்படாதோ அதுபோன்று. எனவே மக்களை போன்று நான் ஏமாற்றும் வார்த்தைகளை உன்னிடத்தில் மொழிய விரும்பவில்லை, உண்மையை சொல்கிறேன், தௌபா செய்து கொள் என்பதாக சொல்லிவிட்டு சொன்னார்கள். என்று சொன்னால் தூய்மை, நாம் சம்பாதிக்கக்கூடிய பொருளில் தூய்மை, நாம் செய்யக்கூடிய சதக்காவில் தூய்மை, நாம் தொடக்கூடிய தொழுகையிலும் கூட தூய்மை, எல்லாவற்றிலும் தூய்மை வேண்டும். இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவங்க மாணவர்களுக்கு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும் போது பக்கத்துல ஒரு தூண் இருக்கு. அந்த தூணை கை காட்டி சொல்றாங்க, ஒருவர் இந்த தூணை போன்று நின்று வழங்கினாலும் சரி, இரவு பகலாக ஆடாமல் அசையாமல் கவனம் சிதறாமல் இந்த தூணை போன்று நின்று வணங்கினாலும் சரி, அவர் உண்ணும் உணவு ஹலாலா ஹராமா என்பதில் பேணுதல் இல்லை என்று சொன்னால் அந்த வணக்கம் போலியானது, பொய்யானது, ஏற்கப்படாது என்பதாக இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க. என்று சொன்னால் தூய்மை,
எல்லாவற்றிலும் தூய்மை, குறிப்பாக கொடுக்கல் வாங்கலில் தூய்மை. $1 இருந்தாலும் சரி தூய்மையாக இருக்க வேண்டும், ஹலாலாக இருக்க வேண்டும். ஹராமான வழியில் நமக்கு கிடைக்கக்கூடிய பணம் மிகப்பெரிய பாதிப்பை தரக்கூடியது. நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை தடுத்து விடும், தீமையின் வாசலை திறந்து வைத்து விடும். நாம் வரலாறு வழிநெடுக பார்க்க முடிகிறது நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு தூரம் பேணுதலோடு இருந்திருக்கிறார்கள் என்பதை. இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவங்களுடைய தகப்பனார் தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு ஒரு செய்தியை சொல்றாங்க. கடைசி நேரத்துல, நான் உங்களுக்காக வேண்டி வச்சிட்டு போகக்கூடிய இந்த செல்வத்துல 1 திர்ஹம் கூட ஹராமானது கிடையாது, அரை திர்ஹம் கூட ஹராமாக இருக்குமோ என்கின்ற சந்தேகத்திற்கு இடர்பாடானது கிடையாது என்று சொல்லிவிட்டு தான் மௌத்தா போறாங்க. எவ்வளவு அற்புதமான பெற்றோர்! அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? இன்று வரை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பேசுகிறோம் என்று சொன்னால் அதற்கான காரணம், அவர்களுடைய பெற்றோர் 1 திர்ஹம் கூட, அரை திர்ஹம் கூட ஹராமானதோ சந்தேகத்திற்கு இடமுள்ளதோ கிடையாது. இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய தகப்பனாருக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, மௌத்து வரைக்கும் தன்னுடைய கையில சம்பாதிச்சதை மட்டும் தான் சாப்பிட்டு இருக்கிறாங்க. வேற வழியில இருந்து வந்த ஒண்ண கூட சாப்பிட்டது கிடையாது. யாராச்சும் ஒருத்தவங்க வாங்கி கொடுக்குறாங்க, சாப்பிட மாட்டான். யாராச்சும் ஒருத்தவங்க ஹதியா கொடுக்குறாங்க, சாப்பிட மாட்டான். தன்னுடைய கருத்துல சம்பாதிச்சதை மட்டும் தான் சாப்பிடுவாங்க. ஹலாலான முறையில மட்டும் தான் சாப்பிடுவாங்க. இருந்தா சாப்பிடுவாங்க, இல்லைன்னா பட்டினி. அதனால்தான் இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை இன்று வரை பேசிக் கொண்டிருக்கிறோம். வளர்ப்பு, தூய்மையான பொருளாதாரத்தை கொண்டு வளர்ப்பு, தூய்மையான சம்பாத்தியத்தை கொண்டு வளர்ப்பு. இமாம் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவங்க மிகச்சிறந்த முஹத்திஸ். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கே ஆசிரியர், முழுக்க பேணுதல் கொண்டவர்கள். அவர்களுடைய தகப்பனார் குறித்து ஒரு செய்தி வருது. அவங்க அடிமையாக இருந்தாங்க. ஒரு மான் தோட்டத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. 10 வருஷமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மான் தோட்டத்தினுடைய உரிமையாளர் தன்னுடைய சொந்தக்காரங்களை அழைச்சிக்கிட்டு வர்றாரு. நண்பர்களோடு உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறார். அவங்களுக்கு சாப்பிடுறதுக்காக வேண்டி முபாரக் அவங்களை கூப்பிட்டு, எப்பா கொஞ்சம் மாம்பழத்தை பறிச்சு கொண்டு வந்து வை என்பதாக சொல்றான். போனாங்க, ஒரு கூடையில மாம்பழத்தை பறிச்சு கொண்டு வந்து வச்சுட்டாங்க. நண்பர்கள் எடுத்து சாப்பிடுறதுக்காக கடிக்கிறாங்க. ஒரே புளிப்பு. அப்படியே முகத்தை சுழிச்சிட்டு மாம்பழத்தை வச்சுட்டாங்க. அவருக்கு ரொம்ப வெக்கமா போச்சு. என்னடா இது, நம்மளுடைய நண்பர்களை சொந்த பந்தங்களை கொண்டு வந்து தன்னுடைய தோட்டம் என்று பெருமையாக சொல்லி மாம்பழத்தை கொடுத்தா இப்படி புளிக்கிற மாம்பழத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டாருன்னு சொல்லி கோபத்துல முபாரக்க கூப்பிடுறாங்க. எப்பா இங்க வா. வந்தாங்க. ஓங்கி ஒரு அடி வச்சுட்டு சொன்னாரு, என்ன மாம்பழத்தை கொண்டு வந்திருக்கிற, ஒரே புளிப்பு, இனிக்கிற பழமா கொண்டு வந்து வைக்கிறது இல்லையா என்பதாக கேட்டான். அப்ப அவங்க சொன்னாங்க, நான் 10 வருஷமா இங்க வேலை பார்க்கிறேன். இந்த மரத்தை பராமரிப்பதற்கும் தண்ணீர் ஊற்றுவதற்கும் தான் எனக்கு நீங்கள் அனுமதி வழங்கி இருக்கிறீர்களே தவிர அதனுடைய பழங்களை புசிப்பதற்கல்ல. 10 வருடத்தில் ஒரு பழத்தை கூட நான் புசித்ததில்லை. எனவே எனக்கு எந்த மரத்தின் பழம் புளிக்கும், எது இனிக்கும் என்று எனக்கு தெரியாது என்பதாக சொன்னார். ஆச்சரியப்பட்டு போனார். இப்படியும் ஒருவரா என்று சொல்லி, உன்னை நான் உரிமை விடுகிறேன், இந்த தோட்டத்தை உனக்கு அன்பளிப்பாக்குகிறேன் என்பதாக சொன்னார். என்று சொன்னால் எப்படி தூய்மையான வாழ்க்கை! அவங்களுடைய புள்ள இமாம் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் எவ்வளவு சிறந்தவங்களா இருப்பாங்க. ஏன் சொல்ல வருகிறேன், ஏன் தந்தையினுடைய பொருளாதாரத்தினுடைய தூய்மையை சொல்லி பிள்ளையினுடைய வளர்ப்பு சிறப்பாக அமைந்திருக்கிறது என்று மேற்கோள் காட்டுகிறேன் என்று சொன்னால், இந்த நல்லதை திறப்பது, தீமையை தடுப்பது இருக்கிறது, இது நம்முடைய தூய்மையான பொருளாதாரத்தை கொண்டுதான் செய்யணும். நாம இன்னைக்கு 4 காசு பணம் கிடைச்சிருதே அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்ன செஞ்சிடலாம், கூடுதலாக 1-2 பொய்களை சொல்லிடலாம், மாத்தி பேசிடலாம், மறைச்சு பேசிடலாம். நமக்கு அந்த பாதிப்பு தெரியாது, நமக்கு கிடைச்சிரும், செழிப்போடு வாழ்வோம். அதனால நாம செய்யறது தவறு அப்படிங்கிறது கடைசி வரைக்குமே தெரியாம கூட போயிடலாம். அவருடைய பிள்ளைய பாதிச்சிடும், அவருடைய பரம்பரையை பாதிச்சிருவார். ஆனால் தூய்மையான பொருளாதாரத்தை சம்பாதித்து தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு தந்தால் அதனுடைய பரக்கத் இவர்களுக்கு மட்டுமல்ல, இவர்களுடைய பரம்பரைக்கு அதனுடைய பரக்கத் கிடைச்சிடும். அதனாலதான் பேணுதல் மிக்க முன்னோர்கள் இந்த இஸ்லாத்தை நம்மரை கொண்டு வந்து சேர்த்ததற்கு மிக முக்கியமான காரணம். இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவங்களுடைய கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாகவே தனி தலைப்புல பேசலாம். அவங்க தன்னுடைய வேலைக்காரு
ஹப்ஸ் இப்னு அப்துர் ரஹ்மான் சொல்றாங்க, எப்பா இதுவெல்லாம் டேமேஜ் சரக்கு, வாங்க வர்றவங்க கிட்ட இதனுடைய குறைய சொல்லி வித்து என்பதாக சொல்லிட்டு போனாங்க. அவர் மறந்துட்டார். வந்தாங்க, டேமேஜ் சரக்கையும் வாங்கிட்டு போயிட்டாங்க. இமாம் அபு ஹனீஃபா வந்தாங்க, எங்கப்பா அந்த சரக்குன்னு கேட்டாங்க. வித்துட்டேன்னு சொல்லி சொன்னாரு ஹப்ஸ் இப்னு அப்துர் ரஹ்மான். அந்த குறைய சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. மறந்துட்டேன்னு சொன்னார். மறந்துட்டேன். அவர் ஏமாத்தணும்ன்ற எண்ணத்துல எல்லாம் சொல்லாம விடல, மறந்துட்டேன்னு சொல்லி சொன்னார். இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொன்னாங்க, முதலோடு சேர்த்து லாபத்தையும் சதகா செய்து விடு என்பதாக சொன்னார். லாபத்தை மட்டும் சதகா செய்யல, செய்த தவறுக்காக வேண்டி முதலையும் சேர்த்து சதகா செய்து விடு என்பதாக சொன்னார்கள் என்று சொன்னால் எப்படி வாழ்க்கை? தூய்மையான வாழ்க்கை. இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவங்க கிட்ட ஒரு பெண்மணி வந்து ஒரு பட்டு துணியை விற்கிறாங்க. இப்ப விற்கும் போது 100 திர்ஹம்னு சொல்றாங்க. இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவங்க அந்த துணியை எடுத்து விரிச்சு பாக்குறாங்க. ரொம்ப அழகான துணி, ரொம்ப குவாலிட்டியான துணி. இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, ஏமா இது இன்னும் அதிக விலை போருமே, இன்னும் அதிக விலை போருமே என்பதாக சொல்லும்போது, அப்படியா, அப்ப 200 திர்ஹம் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இமாம் அபு ஹனீஃபா சொல்றாங்க, இல்ல இன்னும் அதிக விலை போரும். அப்படியா? அந்த அம்மாக்கு சொல்ல தெரியல. இமாம் அபு ஹனீஃபா சொல்றாங்க, நான் 400 திர்ஹம் தரேன் என்பதாக சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, அந்த பெண்மணிக்கு ஒரு திருப்தி வரணும் இல்லையா, இதை விட அதிகமா போகுமோ அப்படிங்கிற எண்ணம் வந்துடக்கூடாது இல்லையா. அதனால சொன்னாங்க, மார்க்கெட்ல விலையை நிர்ணயிக்கக்கூடியவங்கன்னு சொல்லி இருப்பாங்க, அந்த மாதிரி ஒருத்தவங்களை கூப்பிடலாம். அவர் எவ்வளவு சொல்றாரோ அதை நான் கொடுத்துடுறேன். அதிகமா சொன்னா அதிகமா தந்துடுறேன், குறைவா சொன்னாலும் நான் சொன்ன 400 தந்துடுறேன் என்பதாக சொன்னாங்க. சரி, சந்தோஷம். விலையை நிர்ணயிக்கிறவங்களை கூப்பிட்டாச்சு. வந்தாரு, பார்த்தாரு, 500 திர்ஹம்னு சொன்னார். ஒரு வார்த்தையும் பேசாமல் இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் 100க்கு விற்க வந்த பெண்மணியிடம் 500 திர்ஹத்தை தந்து அந்த துணியை வாங்கினார்கள் என்று சொன்னால் எவ்வளவு தூய்மையான வாழ்க்கை, கொடுக்கல் வாங்கல் எவ்வளவு. ஆனால் இன்றைய வியாபார முறை எந்த அளவிற்கு இருக்கிறது என்று சொன்னால், வாங்குகிற போது எவ்வளவு குறைத்து வாங்க முடியுமோ வாங்கி விடுவது, விற்கிற போது எவ்வளவு அதிகமாக விற்க முடியுமோ விற்று விடுவது. அப்படி இதுதான் திறமை என்கின்ற அடிப்படையில் இந்த வியாபாரத்தினுடைய அமைப்பு மாறி போய்விட்டது. ஆனால் இதுவெல்லாம் அழுக்குகள். நமக்கு வர வேண்டிய நன்மைகளை தடுத்து தீமையின் வாசலை இவைகள் திறந்து விட்டு விடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, தஅமா யரீபு, உங்களுக்கு சந்தேகத்திற்கு இடர்பாடானதை விட்டு விடுங்கள், வேண்டாம். கொஞ்சம் சந்தேகம் வந்துருச்சா வேண்டாம், அதுதான் நல்லது, அதுதான் தூய்மையானது. ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தாயிஃப்ல ஒரு இடம் வாங்கினாங்க. பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு, விலைய நிர்ணயம் செஞ்சாச்சு. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அவர்கிட்ட சொன்னாங்க, வீட்டுக்கு வந்து பணத்தை வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி. அவர் வரவே இல்லை, பணத்தை வாங்கவே இல்லை. ஒரு இடத்துல அவரை பார்த்தாங்க. அவரை பார்த்து ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கேட்டாங்க, என்னப்பா அந்த இடத்தை வித்துட்டு காசு பணம் வாங்குறதுக்கு வீட்டுக்கு வரலையே என்பதாக கேட்டான். அவரு சொன்னாரு, இல்ல எல்லாரும் சொல்றாங்க கம்மியான விலைக்கு வித்துட்ட அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கிட்ட போய் நான் கம்மியான விலைக்கு வித்துட்டேன்னு சொல்லி எப்படி சொல்றதுன்னு சொல்லி பயத்துலதான் அவர் இந்த பக்கமே வரல. ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அத்கலல்லாஹுல் ஜன்னத ரஜுலன் சஹ்லன் பாயிஅன் வ முஷ்தரிஅன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இவரை அல்லாஹ் சுவர்க்கத்திற்குள் நுழைவிக்கிறான் யார் வாங்கக்கூடியவராகவோ அல்லது விற்கக்கூடியவராகவோ நளினமானவராக இருக்கிறாரோ அவரை அல்லாஹ் சுவர்க்கத்திற்குள் நுழைவிக்கிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதனால நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன், புடிச்சா வித்துட்டு போ, இல்லன்னா பரவாயில்லை. விற்கக்கூடிய நிலையிலும் வாங்கும் நிலையிலும் எளிமை, பெருந்தன்மை. அப்ப அந்த அளவிற்கான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள விருந்துக்கு ஒரு பெண்மணி கூப்பிட்டாங்க. ஆட்டுக்கறி சமைச்சு வச்சிருந்தாங்க. வாயில வச்ச உடனே மெல்ல முடியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய தோழர்களை நிறுத்திட்டாங்க, சாப்பிடாதீங்கன்னு சொல்லி. நிறுத்திட்டு சொன்னாங்க, இந்த இறைச்சியில ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு என்பதாக சொன்னாங்க. அந்த பெண்மணியை கூப்பிட்டு கேட்டாங்க, இந்த இறைச்சி எப்படி வந்துச்சுன்னு சொல்லி. அந்த பெண்மணி சொன்னாங்க, நீங்க இந்த பகுதிக்கு வந்திருக்கிறதா கேள்விப்பட்டேன், உங்களுக்கு விருந்து வைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன், அதனால என்னுடைய வேலைக்கார மார்க்கெட்டுக்கு அனுப்புனேன், மார்க்கெட்ல ஆடு கிடைக்கல, பக்கத்து வீட்டுக்கார்ட்ட கேட்டேன், அவர் வெளியூர் போயிருந்தார், அவருடைய மனைவிட்ட விலை பேசி வாங்கிட்டு வந்தேன், காசு கொடுத்துதான் வாங்கிட்டு வந்தேன் என்பதாக சொன்னாங்க.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அந்த ஆடு அவருக்கு உரியது, அவர் வெளியூருக்கு சென்று விட்டார், அவருடைய அனுமதி இல்லாமல் அவருடைய மனைவி விற்றதில் தவறு இருக்கிறது, எனவே இந்த ஆட்டை மதீனாவின் கைதிகளுக்கு தந்து விடுங்கள் என்று சொல்லி சாப்பிடாமலேயே தன்னுடைய தோழர்களோடு எடுத்து வந்து விட்டார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பேணுதல்! கணவனின் பொருளை மனைவி அனுமதி இல்லாமல் பயன்படுத்த முடியாது. அந்த அளவிற்கு மார்க்கத்தில் வரையறை இருக்கிறது. காரணம் தூய்மையான வாழ்வு. எல்லாத்திலையும் தூய்மை வேணும் இல்லையா? சம்பாத்தியத்துல மட்டும் இல்ல, எல்லா விஷயத்திலையும் தூய்மை. பார்க்கும் பார்வையில் தூய்மை, பேசுகிற வார்த்தையில் தூய்மை, நம்முடைய உள்ளத்தில் எண்ணுகிற எண்ணத்தில் தூய்மை. ஹஜரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க கிட்ட ஹஜரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கேட்டாங்க, சிறந்த பெண் யார்? ஹஜரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொன்னாங்க, யாரையும் பார்க்கவும் மாட்டாள், யாரும் பார்க்கும்படி நடந்து கொள்ளவும் மாட்டாள், சிறந்தவள். யாரையும் பார்க்க மாட்டாள், பிறரால் பார்க்கப்படவும் மாட்டாள், அப்படி நடந்து கொள்ளக்கூடியவள் தான் சிறந்தவள் என்பதாக சொன்னார். பெண்ணுக்கு மட்டுமா? ஆணுக்கும். ஹஜரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒருத்தர் நோய் விசாரிக்கிறதுக்காக வேண்டி தன்னுடைய தோழர்களோடு போனாங்க. நோய் விசாரிச்சுட்டு திரும்ப வந்தாங்க. தன்னோட வந்தவர்ல ஒருத்தர் அந்த வீட்டுடைய ஒரு பெண்ணை பாத்துறாங்க. அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பாத்துறாங்க. அத ஹஜரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கவனிச்சிடுறாங்க. வெளியே வந்தவன்னு சொன்னாங்க, நீர் அந்த பெண்ணை பார்த்தீர்கள், அதற்கு நீர் குருடாக இருப்பதே சிறந்தது என்பதாக சொன்னார். இந்த வார்த்தை முத்திரையாக நம்முடைய உள்ளத்தில் பதித்துக் கொள்ள வேண்டிய வார்த்தை இது. ஒரு அந்நிய பெண்ணை பார்க்கிற சந்தர்ப்பங்கள் வருகிற போது இந்த வார்த்தையை எண்ணி பாருங்கள், இதற்கு நாம் குருடாகவே இருந்திருக்கலாம் என்பதாக பார்க்கிறதுக்கு மனசு வராது. இப்படி ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பேசலாம். ஆனால் இதனுடைய வெளிப்பாடு என்ன என்று சொன்னால், இந்த தூய்மையான மொத்த வாழ்க்கை இருக்கிறதே, இந்த தூய்மை நலமானவைகளின் வாசல்களை திறந்துவிடும், தீமையானவைகளினுடைய வாசலை அடைத்து. இன்னைக்கு எவ்வளவு தொழுகிறோம், எவ்வளவு துவா செய்யறோம், அல்ல ஏத்துக்க மாட்டேங்கிறானே அப்படிங்கிற கேள்வி ஏன் வருது? எவ்வளவோ உழைக்கிறோம், நமக்கு நஷ்டம் நஷ்டம் நஷ்டமாகவே போய்கிட்டு இருக்குது, ஏன் வருது? பல்வேறு நெருக்கடியான வாழ்க்கை, நிறைய இருக்கக்கூடியவர்களுக்கும் நெருக்கடி, இல்லாமல் இருப்பவர்களுக்கும் நெருக்கடி. ஏன் இப்படி ஆயிரம் ஆயிரம் கேள்விகள் வருகிறது? ஏன் நம்முடைய சக்திக்கு மீறி இறைவன் சோதிக்கிறானோ என்று எண்ணுகின்ற அளவிற்கெல்லாம் நெருக்கடியை நாம் உணர்கிறோமே ஏன்? அடுத்த நாள் என்ன செய்வது, அடுத்த மாதம் என்ன செய்வது, அடுத்த வருடம் என்ன செய்வது என்கின்ற அந்த சிந்தனையில் தூக்கத்தை தொலைக்கிறோமே ஏன்? இந்த அத்துணை கேள்விகளுக்கும் பதில் இதுதான் மார்க்கம் சொல்லக்கூடிய பதில். என்ன தெரியுமா? தூய்மை. பார்வையில் தூய்மை, வார்த்தையில் தூய்மை, எண்ணத்தில் தூய்மை, உண்ணுகிற உணவில் தூய்மை, சம்பாத்தியத்தில் தூய்மை, எல்லாவற்றிலும் தூய்மை. மொத்த வாழ்க்கையும் தூய்மையாகிவிட்டது என்று சொன்னால் அல்லாஹ் அப்படிப்பட்டவரை தன்னுடைய நண்பராக வைத்துக் கொண்டு அல்லாஹ் அவருக்கு உதவி செய்வார். இப்படிப்பட்டவர்களுக்கு உதவி செய்யறதுக்கு தான் அல்லாஹ், அவனுக்கு உதவி செய்யறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆக அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா தூய்மையாக வாழுகிற நற்பாக்கியத்தை நமக்கு வழங்குவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பள்ளிவாசலின் பராமரிப்பிற்காக வேண்டி தாராளமாக உதவி செய்யுங்கள். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நாம் செய்யக்கூடிய உதவிகளுக்கு நெருப்பமான நற்கூலியை வழங்குவானாக.